ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 957 நாமாக்கள் நேற்று வரை பார்க்கப்பட்டிருக்கின்றது. 176வது ஸ்லோகம். தரா, தரசுதா, தன்யா பார்த்துருக்கோம். தர்மிணி, தர்மவர்த்தினி, லோகாதீதா, குணாதீதா, சர்வாதீதா, சமாத்மிகா. இந்த நாமாக்கள் பார்க்க வேண்டியிருக்கு. 963 வரை இருக்கின்றது. 958வது நாமா இப்ப பார்க்கலாம். தர்மிணி. தர்மிணி தர்மமே வடிவெடுத்திருப்பவள் அம்பாள். எப்படி அம்பாள் தர்மமே வடிவெடுத்திருக்காள்னா, எப்படி குளிர்ச்சி, அந்த பனிக்கட்டிலேருந்து குளிர்ச்சியை பிரிக்க முடியாது, அக்னிலேருந்து உஷ்ணத்தை பிரிக்க முடியாத மாதிரி அம்பாள்ங்கிறது தர்மத்தோட ஏந்தி இருக்கக்கூடியவள். அவள்கிட்ட அதை பிரிக்கவே முடியாது. அம்பாள்கிட்ட எப்பவும் தர்மம் தான். நம்ம லோக வாழ்க்கைக்கே ஆதாரமா இருக்கக்கூடியதுன்னா தர்மம். தர்மத்தோட கூடின வாழ்வு தான் நம்ம வாழணும். அதோட சேர்ந்த பொருளை இது பண்ணி தான் நம்ம அதன் மூலமா வாழ்க்கை நடத்தும் போது மேம்பட்ட நிலைக்கு நம்ம மாறுகின்றோம். ஒவ்வொரு பொருள்கிட்டையும் அதுக்கு ஏற்ற ஒரு தர்மம். முதல்ல தர்மம்னா என்ன, அன்னதுக்குள்ள உள்ள எதுனா அது எந்த செயல் அதுக்கு உரியதோ அந்த செயலையை பிசகாம செய்யுது. இப்போ தண்ணீர் இருக்குன்னா அது என்ன செய்யும், நினைக்கும். அதுதான் அதோட தர்மம். காற்று அது வீசி அந்த ஈரத்தை வளர்த்தும். அக்னி உஷ்ணத்தை கொடுக்கும். இந்த மாதிரி உள்ளதுதான். இப்படி ஒவ்வொரு பொருளும் அதோட தர்மத்தை முறையா நிறைவேற்றுகின்றது. அதனால்தான் இந்த பிரபஞ்ச நடைமுறை வாழ்க்கை எல்லாம் ஒழுங்கா இருக்கு. நம்மளோட தர்மம் என்ன, நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், மனித ஜென்மா எடுத்திருக்கோம். நம்மளோட இந்த உயிர்களோட தர்மம் நமக்கு என்ன வாழ்க்கை அமைந்திருக்கின்றதோ அதை தர்மத்தோடு கூடின வழியில் நல்ல முறையில் நடத்துவதுதான் நம்மளோட தர்மம். இப்போ ஒரு 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 மாணாக்கன் இருக்கான், அதாவது ஒரு படிக்கிறவன், ஒரு பள்ளியில படிக்கிறவன் இருக்கான்னா அவனோட தர்மம் என்னதுன்னா அவனுக்கு சிறந்த முறையில கல்வி கற்கணும். அம்மா அப்பாவோட தர்மம் அவன குழந்தைகளை நல்ல வழியில நடத்தி நல்ல கல்வியை கொடுத்து எல்லாம் செய்யறது அவளோட தர்மம். அப்போ ஒரு மாணவன் அப்படிங்கிறவனுக்கு என்ன தர்மம்னா கல்வி நல்லா கற்கணும். ஒரு ஆசிரியரா இருக்கிறவர் அந்த பாடத்தை தர்மத்தோ, அதாவது ஒழுங்கா நடத்தணும். அதுதான் நல்ல முறையில நடத்துறது, அது அவருக்குள்ள தர்மம். இதை நாம தெரிஞ்சு கொண்டுட்டுதான் இந்த தர்மம்ங்கிறது. அதுதான் அவளுக்கு என்ன ஒரு இதுவோ அதை நம்ம செய்யறது, முறை தவறாம செய்வதுதான் தர்மம். இது எல்லாம் எப்படி தெரியும், பீஷ்மர் எப்படி இருந்தார், தர்மத்துக்கே இருப்பிடமானவர் அவர்தான். ஆனா அவரோட வாழ்க்கையில பார்த்தோம்னா முரண்பாடு. அவர் கௌரவர்கள் பக்கம் துரியோதனன் ரொம்ப கெட்டவனா இருந்தான். ஆனா வேற வழி இல்லாம அவருக்கு சேனாதிபதியா பதவி ஏற்கக்கூடிய ஒரு இது அவருக்கு சூழ்நிலை அமைந்தது. எல்லாரையும் நிறைய பேர் போர் எடுத்து போர்ல நிறைய பேரை அவர் எல்லாரையும் அழிக்கிறார். ஆனா கூட அவர் தர்மத்தை விட்டு பிசகாம இருந்தாராம். ஒரு சத்திரியன் இல்லைன்னா ஒரு இதுன்னா சேனாதிபதினா அவனுக்கு போரிடுவது அவனோட தர்மம், அதை நல்ல முறையில் நடத்துவதுதான் தர்மம். அதனால அவர் தர்மத்தை விட்டு பிசகாம இருந்தார். அப்படிங்கிறதுதான் அவரோட தர்மமா இருந்தது. இப்போ அம்பாள் எப்பேற்பட்ட தர்மம் மயமா இருக்கின்றாள். ஒரு சிறுவன் வடிவம்னாலும் பிரகலாதன் பாக்குறோம், எந்த இது வந்தாலும் தன்னோட இதுலேருந்து உறுதியிலேருந்து பிசகாம தர்மத்தோட ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டே வந்தான். அப்போ ஒரு சிறுவன்னாலும் சரி, ஒரு பெரிய வைராக்கியம் மிகுந்த பீஷ்மர், அவர் பண்ணின சபதத்தினால்தான் அவருக்கு பீஷ்மருங்கிறது பெயரே. அப்போ அந்த பெயருக்கு ஏத்தாப்புல அவர் எப்படி இருந்த தேவவிரதன்கிற பேரு பீஷ்மர் மாறினது. அவரோட உறுதியில அவர் நிலப்பாடா இருந்து தர்மத்தோட வாழ்க்கையை நடத்தினார். அப்போ எப்பேற்பட்ட இதுலேயும் அன்னை பராசக்தி எல்லார் வடிவத்திலையும் தர்மத்தோடு இருக்கின்றாள். தர்மத்தையே நமக்கு அளிக்கின்றாள் அவள். அடுத்தது தர்மவர்த்தினி. 959வது நாமா தர்மத்தை வளர்ப்பவள். இந்த உலகத்துல நாம பிறந்திருக்கோம்னா நமக்கு இப்பதான் பார்த்தோம் என்ன தர்மமோ அதிலேந்து பிசகாம அந்த தர்மத்தோடு கூடின வாழ்க்கை வாழணும். அதற்குரிய எல்லாவற்றையும் நமக்கு அளிப்பவள் அன்னை பராசக்தி தான். அப்போ நம்மளோட உள்ளத்துல இந்த அன்பு அப்படிங்கிறது இருந்ததுன்னா தூய்மையிலேருந்து நம்ம என்னைக்குமே விலகாம இருப்போம். எது தர்மம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்த்து அதுல இருந்து பிசகாம வாழ்க்கை நடத்துறதுக்கு நம்மளுக்கு அவள் உதவி பண்றா. அவள் தர்மத்திலேருந்து நம்மளை விலக விடுறதே இல்லை. ஆனால்
அவர்களுடைய ஊழ்வினை பயன் காரணமாக அவர்கள்லாம் விலகி வெவ்வேறு காரியங்கள்லாம் செய்யறாங்க. அப்போ நம்மளுக்கு நல் ஒழுக்கம், நல் இயல்பு எல்லாம் இருந்ததுன்னா தர்ம வழியிலேயே நாம வாழ்வோம். அவள் அதைத்தான் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றாள் அம்பாள். அம்பாளை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சுவாமிய நம்ம இது பண்றோமோ அதுக்கு தக்க நம்மளோட உள்ளத்துல இந்த அன்புங்கிறது மேலும் மேலும் அப்படியே பெருகிட்டே இருக்கும். அன்பு இருந்ததுனால அந்த இடத்துல எதுதான் இல்லை. அதனால அடக்கம், ஒழுக்கம், எல்லா தெய்வீக சம்பத்துக்கள் எல்லாமே அடையும். அதனால அன்னை பராசக்தி அப்பேற்பட்ட பேர அன்பை கொடுத்து வருகின்றாள். அதனால தர்மத்தை வளர்ப்பவள் தர்மவர்த்தினி. அடுத்த ஞாமா லோகாதீதா, உலகங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள் அவள். இந்த உலகம்ல பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவள். பாதாள லோகம் சொல்றோம், பூலோகம், புவர்லோகம், சுவர்க்கம் எல்லாம் தெரியறது. எல்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு லோகத்துல. பாதாளத்துல பார்த்தோம்னா நிறைய புழு பூச்சி வகைகள், அந்த பாம்பு, இந்த மாதிரி ஜந்துக்கள் எல்லாமே பாதாளத்துல இருக்கு. அது அதுகளுக்குள்ள அப்ப தன்னோட இயல்புக்கு ஏத்தவாறு அவை அங்க வாழ்க்கை நடத்தி இன்பமா இருக்கு. இந்த மனிதனுக்கு உள்ள இந்த வாழ்க்கை முறைங்கிறது என்னன்னா, நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி அடைஞ்சு மேல் நிலை அடையலாம்னு சதா காலமும் முயர்ந்துட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா நம்மளுக்கு இந்த விண்ணுலக வாழ்வுங்கிறது நம்ம கற்பனையில் உள்ளது. அங்க அப்படி இருக்குமா, இங்க இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்மளுக்கு கற்பனை தான் அது. இப்போ இந்த மண் உலகிலேயே தர்மத்தோட கூடி நல்ல நிலையில வாழ்ந்தோம்னா அவ விண்ணு உலகத்தில் உள்ளவர்களுக்கு சமமானவராக, தேவர்களுக்கு சமமானவராக அந்த மனிதர்களும் போற்றப்படுவார்கள். இப்ப எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இருப்பிடங்கள் இருக்கு, வாசஸ்தலங்கள் இல்லையா? அன்னை பராசக்தி என்ன பண்றா, சிறிய ஸ்வரூபத்தின் வாயிலாகவும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கா. பெரிய இதெல்லாம் அதுலயும் இருக்கா. எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கின்றாள் அம்பாள். அப்போ எல்லா நம்மளோட வாசஸ்தலங்கள் இந்த உலகம்தான். நமக்கு எல்லாம் நம்ம மனிதனா பெறப்படுத்தும் மிருகங்கள் எல்லாமே இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு வரோம். இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அம்பாள். எப்பேற்பட்டவள், பரவஸ்து, பாரமார்த்திக பெரு நிலை அம்பாள். நம்மளுக்கு தியானம் பண்ணுவதற்கு இந்த மாதிரி லோகாதீதா, அவள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவள்னு நம்ம பண்ணணும் நம்மள. அடுத்தது குணாதீதா, குணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள். நமக்கு தான் சத்துவம், ரஜசு, தமசு எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவாளுக்கு தான் எல்லாமே. நாம அதுலயே கட்டுண்டு உழண்டு இங்கேயே இருக்கோம். எல்லா குணங்களும் மாறி மாறி வருது. அம்பாள் ஒரே சமயத்துல இந்த 3 குணங்களின் வடிவாகவும் இருக்கின்றாள், அதற்கு அப்பாற்பட்டவளாகவும் இருக்கின்றாள். அம்பாளை பத்தி நாம சொல்றோம் அவள் பிறப்பற்றவள், ஆனால் பிறந்திருக்காள் அப்படின்னு சொல்றோம். அதுல அபிராமி அந்தாதியில சொல்லுவர் நகையே இட்டிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் முலையே முதுகண் எல்லாம் நம்ம சொல்றோம். அவள் பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் அவள் தன் தகைமையை நாடி விரும்புவதேங்கிறார். அவள் அப்பேற்பட்டவள், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவள், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். நம்ம தமோ குணத்துல எப்படி எல்லாரும் கட்டுண்டோ அவ கீழ்நிலையில இருக்கா. ரஜோ குணத்துல இடைத்தரத்துல இருக்கிறவா எல்லாரும் இருக்கா. சத்துவ குணத்துல இருந்தா அவ மேலானவர்களாக இருக்கா. அப்போ குணாதீதத்தை அடையணும். இதை எல்லாவற்றையும் தாண்டிய நிலைக்கு நாமளும் மாறணும். எந்தவித குணங்களுக்கும் இது அம்பாள் அப்பேற்பட்டவள். அதனால குணாதீதமாக இருக்கின்ற அம்பாளை போற்றும் போது நமக்கும் அந்த குணங்கள் எல்லாம் கடந்த நிலை உருவாகும். சர்வாதீதா, எல்லாவற்றையும் கடந்தவள், யாவற்றையும் கடந்தவள் அம்பாள். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவள் அம்பாள். எப்பேற்பட்ட பேரறிவு வாய்க்க பெற்றவள். நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம். எது மூலமா பார்க்கிறோம்? நம்ம கண்ணு மூலமா. ஆனா நம்ம கண்ணை டைரக்டா பார்க்க முடியுமா? கண்ணாடி ஏதாவது ஒண்ணு வச்சு பார்க்கும் போதுதான் நம்ம கண்ணு அதுல தெரியறது. அப்போ நம்மளால பிரபஞ்சத்தை பார்க்கிற கண்ணை நம்மளால நேரடியா பார்க்க முடியாத மாதிரி அன்னை பராசக்தி எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும் இருக்கின்றாள், அனைத்தையும் காண்பவளாகவும் இருக்கின்றாள். அப்போ நம்ம அவளை நம்ம எப்படி நம்மளால பார்க்க முடியல. நம்ம அவளை பார்க்க முடியாம இருக்கோம். ஆனா அந்த கரண சுத்தி மனசுல தூய்மையோட பக்தி பண்ண போது அவளை பற்றி நம்மளால தெரிந்து கொள்ள முடியும், அவளை உணர முடியும்.
அவளை அறிந்து கொள்வதற்கு யாராலும் வேதங்கள் உபனிஷத்துக்களுக்கு கூட அவளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ இப்படி அப்படின்னு கொஞ்சமா நமக்கு எடுத்து சொல்றது. யாராலையும் அவளை அறிந்து கொள்ள முடியாது. அவள் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருப்பவள் அம்பாள். அடுத்தது சமாத்மிகா. சமாத்மிகான என்றைக்கும் தன்மயமாக இருப்பவள் அம்பாள். இந்த பிரபஞ்சத்துல எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவள் அம்பாள். அவள் தன்னோட நிஜஸ்வரூபம் அவளுக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கூட அவள் பிசகவே மாட்டா. எப்பேற்பட்ட குணங்கள், சாந்தம், இனிமை, ஆனந்தம் எல்லாம் அவளுடைய பாங்கு. இதுதான் அவள்கிட்ட இருக்கு, நிறைஞ்சிருக்கு. அப்போ திரையில ஒரு திரைப்படம் காமிக்கப்படும் போது அதுக்கு அதை கரெக்டா காமிக்கணும். அது ஒரு ஒழுங்குபாடு எல்லாம் அதுக்கு இருக்கணும். அப்போ அதை தீல ஒரு எரியற மாதிரி எல்லாம் காமிப்பான். அப்ப அந்த திரைக்கு தீ பிடிக்குமா? கிடையாது. அதுல உள்ள அந்த காட்சிகள் தான் அப்படி. ஒரு வீடு எரியற மாதிரி காமிப்பான், மாளிகை எரியற மாதிரி காமிப்பான், உலகம் அழியிற மாதிரி, காடு எரியற மாதிரி காமிப்பான். அதனால அந்த திரைக்கு ஏதாவது ஒரு பங்கம் வருமா? கிடையாது. திரை எரிந்து படவே படாது. அதே மாதிரி எப்பொழுதும் தன்மயமாக இருக்கின்ற அந்த பராசக்தி அவளோட உறுதிப்பாட்டுல எல்லா உலகங்களும் தோன்றது, எல்லாம் இருக்கிறது, ஒடுங்கிறது, லயமாறுது எல்லாமே. அப்போ இந்த தோற்றத்துக்கு வந்துள்ள இந்த உயிர்கள் எல்லாம் அம்பாளோட பாங்கு, அதான் அவளோட தன்மைகளான ஆனந்தம், அமைதி, இன்பம் எல்லாவற்றையும் எப்படி விரும்பி அடைகின்றதோ அதற்கு ஏற்றவாறு மேன்மை பெறுகின்றது அவை எல்லாமே. நாம என்ன பண்றோம், இந்த பிரகிருதியில உழண்டு மாயில சிக்கி அப்படியே உழண்டு இதுலயே துன்பத்தையே அடைஞ்சிட்டு இருக்கோம். அந்த துன்பம் வரும்போது எல்லாம் அலப்பட்டு அப்போ நம்மளோட வாழ்க்கைக்கு எல்லாம் ஆதாரமாயிருக்கும் சமாத்மிகா யாரு? அன்னை. அவளை நாம் சார்ந்து இருப்பதுதான் நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோளா வைத்துக் கொள்ளணும். சமாத்மிகா அம்பாள் அப்பேற்பட்டவள். அடுத்தது 964வது நாமா அடுத்த ஸ்லோகத்தில் அமைந்திருக்கின்றது. 177வது ஸ்லோகம். இதுல பார்க்கலாம். இதுல ஒரு 7 நாமாக்கள் இருக்கு. பந்தூக குசும பிரக்ஞா பாலா லீலா வினோதினி சுமங்கலி சுககரி சுவேஷாட்யா சுவாசினி. பந்தூக குசும பிரக்ஞா அம்பாள். பந்தூக குசும பிரக்ஞா 964வது நாமா. பந்தூகம்ங்கிறது ஒரு புஷ்பம். பந்தூக குசும பிரக்ஞா அவருடைய சிவப்பு நிறத்தை உடையவள். பந்தூக புஷ்பத்தோட சிறப்பு நிறம் என்னதுன்னா சிவப்பு. அந்த சிவப்பு நிறத்தை உடையவள் அம்பாள். அம்பாள் எல்லாமே பார்த்திருக்கோம். எல்லா நிறங்களும் அவள்கிட்ட இருந்து தோற்றம் அளித்ததுதான். நிறங்கள் எல்லாமே அம்பாளோட ஸ்வரூபங்கள். சிவப்பு நிறம் போது எப்படி என்ன தெரியும்? சிவப்புங்கிறது முதல்ல எப்போதுமே கண்ணுக்கு முதல்ல பளிச்சுன்னு தெரியக்கூடிய நிறம். அதனால எல்லாரும் முதல்ல கண்ணில் பார்க்கும்போது சிவப்பு நிறம் தான் நம்ம கண்ணில் முதல்ல படம். அப்போ இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா செயல்களும் எப்பேற்பட்டது? அன்னையோட செயல்கள். அதை எப்படி நல்ல முறையில ஒழுங்கான முறையில செய்து முடிக்கும் போது அந்த இடத்துல ரஜோ குணத்தோட தன்மை இருக்கின்றது. அப்போ ரஜோ குணம்ங்கிறது சிவப்பு நிறம். அதனால அம்பாளோட மேனி நிறம் சிவப்பு நிறம் அப்படி என்று எடுத்து சொல்லப்படுகின்றது. நம்ம இதுலயே பார்த்திருக்கோம். அபிராமி அதுல சொல்றாரு, எந்த சிவப்பு நிறம்? குசும புஷ்பம் சொல்றாரு. இது செம்பருத்தி பூ சிவப்பு நிறம்ங்கிறார். என்னெல்லாமோ சொல்லி சொல்லி பார்த்த அபிராமிப்பட்ட இதை சொல்லலாமா? உதிக்கின்ற செங்கதிர் சொல்லலாமா? உச்சி திலகம் சொல்லலாமா? எதெல்லாம் சொல்லலாம்? மாதுளம் பூ நிறம் சொல்லலாமா? இல்ல குங்கும பூ நிறத்தோட சொல்லலாமா? இதெல்லாமோ சொல்லிட்டு கடைசியில அவளோட நிறத்துக்கு எதுவுமே ஒப்புமையா சொல்ல முடியல. அப்பேற்பட்ட நிறம், சிவப்பு நிறம் அடைந்தவள் அவள். அதனால அவளுடைய மேனி சிவப்பு நிறம் என்பது நம்ம இங்க எடுத்து சொல்லப்படுகின்றது. அதுதான் இந்த பந்தூக புஷ்பத்துடைய சிவப்பு நிறத்தை உடையவள்னு ஒரு ஒப்புமை காண்டி நமக்கு எடுத்து சொல்றா. பந்தூக குசும பிரக்ஞா. அடுத்தது பாலா. எப்பேற்பட்டவள்? பாலானா பாலை அப்படின்னு சொல்லும் போதே விளையாட்டு பருவத்தில் இருக்கிற சிறுமி. அந்த பாலையாக இருப்பவள் அம்பாள்.
அப்போ இயற்கை தான் அம்பாள்னு நம்ம சொல்றோம். இயற்கை வந்து எத்தனை வருஷமா இருந்துட்டு வருது, எப்பவும் இளமையாவே இருக்கு. இயற்கை வந்து மாறவே மாறாது. அதே மாதிரி காலத்தை தான் அம்பாள் ஆபரணமா அணிஞ்சிட்டு இருக்கா. அது காலத்தை கடந்துள்ள சிறுமியாக எப்பவும் அம்பாள் இருக்கின்றாள். அவள் வந்து எப்போ ஒரு குழந்தை விளையாடுறத பார்த்தோம்னா நம்மளுக்கு ரசிக்க தோணும். அப்போ அந்த குழந்தையோட விளையாட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அதுல எவ்வளவு அதுகள் விளையாடுறத பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட விருப்பு கிடையாது, வெறுப்பு கிடையாது. எப்பவும் அது ஒரே நிலையில இருக்கும். அதுக்கு கள்ளம் கபடம் ஒண்ணுமே தெரியாது. அத மாதிரி அம்பாள் அப்படிங்கிற அத மாதிரி விளையாடக்கூடியவள். அதை பார்க்கும்போது நம்மளோட இன்ப துன்பங்கள் எல்லாமே ஒதுக்கி தள்ளிட்டு அந்த அந்த இதுல பார்த்து ரசிக்கிற மாதிரி நம்மளோட மன அமைப்புல அந்த சிறுமி விளையாடும் போது நம்மளையே மறந்து நாமளே அந்த சிறுமி மாதிரி இருந்து விளையாடுற மாதிரி விளையாடுவோம். அந்த நிலையை கொடுக்கக்கூடியவள் அவள். அப்பேற்பட்ட நிலையில இருப்பவள், பிரபஞ்சத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அவள் பரமானந்த பெருகு நிலையில் இருப்பவள். அதனால அவள் வந்து அவளுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்திருக்கோம். நிர்வீகாரா, நிர்குணா, எல்லாமே எல்லாத்தவற்றையும் கடந்தவள். அதா இருப்பவள், அதை கடந்தவள் அப்படின்னு எல்லாமே நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவள் என்னைக்கும் பாலாவாக விளையாட்டு பருவத்தில் இருக்கின்ற சிறுமியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்ற. அடுத்தது லீலா வினோதினி. லீலைகள், லீலைகள்னா விளையாட்டு. அந்த லீலைகள்னால மகிழ்வடைகின்றவள் அவள். லீலை அப்படின்னா நம்ம அந்த குழந்தைகள்லாம் பார்த்துருக்கோம். ஆத்தங்கரைக்கெல்லாம் கூட்டின்னு போனா மணலை அப்படியே குமிச்சு அதை வச்சு ஒரு வீடு கட்டி உடனே என்ன பண்ணோம், அங்க வந்து ஒரு இதான் அந்த ரூமு இந்த ரூமு அப்படின்னு சொல்லும். எல்லாம் வந்திருக்காங்க விருந்தினர்களா, வாங்க வாங்கன்னு சொல்லி உடனே அது மணல்லையே இதுதான் இந்தாங்க இது ஜூஸ் அப்படிங்கோ, இதுதான் சாப்பாடு அப்படிங்கோ. அப்படி அந்த விளையாட்டுக்கு இருக்கிற அந்த வீடை கூட அவ எப்படி பண்ணிடுறா, விளையாட்டு முடிஞ்சோன்னு அதெல்லாம் தள்ளி விட்டுருவா. அப்போ இந்த மணலை வச்சுண்டே இந்த சிறுமிகள் வந்து தன்னை அதை வச்சு இத்தனை வினோதமான விளையாட்டுக்களை எல்லாம் அவ பண்றான்னா, அன்னை பராசக்தியும் அதே நிலையில இருந்து ஆனந்தம் மிகுந்தவளாக, ஆனந்தமயி அவள் வந்து எப்பொழுதும் அதே நிலையில இருந்து வருகின்றாளாம். அவளுடைய குழந்தைகள் நாம எல்லாருமே, நம்மளையும் அவள் மகிழ்விக்கிறார். எல்லாரையும் ஆனந்தத்துல திளைக்க வைக்கிறார். நம்ம இந்த உலகத்துல நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது எவ்வளவோ இருக்கு. அம்பாளோட நித்திய லீலை இதெல்லாம் நம்மளுக்கு இன்பம் துன்பம் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி கொடுக்குற அவதான். துன்பத்தை அடையிறோம்னா எதனால தான்? எப்பவுமே ஒரு துன்பத்தை கொடுத்துதான் ஒரு இன்பத்தை கொடுப்பா. துன்பத்தையே அனுபவிக்க, இன்பத்தையே நம்ம ஸ்வீட்டையே சாப்பிட்டு இருக்க முடியாது. ஒரு காரமும் நடுவுல சாப்பிட்டா தான் அந்த ஸ்வீட்டோட இது வந்து எடுபடும். அப்போ அதை எல்லாமே அதுக்கும் அவளுக்கு அந்த துன்பத்தை கொடுத்து அவ வந்து ஒரு இது பண்ணாலும் அதுவும் அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. அவளோட இதுதான் அது வந்து. அப்போ பெற்ற தாய் ஒத்தி இருக்கா, ஒரு குழந்தை இருக்கு. அது என்ன பண்றா, அவள் போய் ஒளிஞ்சுப்பா. அந்த குழந்தை வந்து அம்மா அம்மா அம்மான்னு தேடிட்டு வரும். இவன் ஒளிஞ்சுட்டு இந்த குழந்தை எப்படி என்ன பண்றது, அது நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறதான்னு ஒளிஞ்சுட்டு பாப்பா. அது வந்து அது குழந்தை துன்பப்படுத்துறதா இல்ல, அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி தான் அன்னையும் வந்து நம்மளுக்கு ஒரு துன்பம் கொடுத்து அதுல இருந்து அவன் மீண்டு வர்றதுக்குடைய ஒரு இதை கொடுத்து நம்ம வந்தோம்னா அதுல பார்த்து அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவளுடைய ஆனந்தம் வந்து ஒப்புயர்வற்ற சிறப்பு உடையது அவளோடது. லீலா வினோதினி அவள் வந்துட்டு. அம்பாள் வந்து வினோதினாலே வினோதமா ஒரு இது செய்யக்கூடியவள். அம்பாளும் என்ன பண்றா, தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு துயரத்தை கொடுத்து ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சு அது துயரம் வந்து கடந்து போகும்போது அப்படிப்பட்ட இதுல இருப்பவள் வந்து தன்னை நாடி வருகின்ற அந்த குழந்தைகளுக்கு கண்ணை துடைத்து விட்டு ஆறுதல் அளிக்கின்றாள் அம்பாள். வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்லுவார். அத மாதிரி நம்மளோட என்ன வினை, நம்ம செய்த வினையினால தான் நம்ம வந்து துன்பப்படுறோம். யாருமே வந்து சொல்லுவார் அபிராமிப்பட்டர், நன்மையும் தீமையும் சொல்லும் போது நன்றே வருகினும் தீதே விலகினும் தீது வந்து விளையும். நம்ம என்ன வினை செய்யறோமோ அதுக்கேத்த விதையை விதைச்சிருந்தா தான் அந்த தீமைங்கிறது விளையும். நம்ம நல்லதே செஞ்சோம்னா நன்மைதான் வரும். இப்போ 2 நாய்க்குட்டி ரோட்ல பாக்குறோம். அப்படியே ரோட்ல அப்படியே விளையாடும். அதுகள் வந்து அப்படியே கொண்டா கழுத்தை போய் கவ்வும், கடிக்கும், சண்டை போடும். அது வந்து நம்ம வந்து அதை வேடிக்கை பார்ப்போம். அது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த 2 நாய்களும் கட்டி புரண்டு சண்டை போட்டு பார்க்கும்போது
அப்போ எல்லாமே எல்லா விதத்திலையும் ஒரு கஷ்டம் ஒரு இதுக்கு வரும்போது அடுத்த வாழ்க்கை அதுல ஒரு சந்தோஷமும் இருக்கின்றது. அப்போ எல்லா உலகுக்கு எல்லா போராட்டங்கள் அம்பாளோடு வினோதங்கள், அவளோட வினோதங்கள் தான். இப்போ நாய்க்குட்டி சண்டை போடுற மாதிரி சாம்ராஜ்யங்கள் அதுகள் ஒண்ணுக்குள்ள சண்டை போடுறதும் அது நாய்க்குட்டி விளையாட்டுக்கு சமானமானதுதான். அவளுக்கு எந்த விதமான வேற்றுமையும் இல்லை எதிலையும். அதனாலதான் அவள் லீலா வினோதினி என்று அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாம 967வது சுமங்கலி. சுமங்கலினா என்றைக்கும் நல்லதையே செய்யக்கூடியவளாக இருப்பவள் சுமங்கலி அவள். இப்போ ஒரு கணவனோட வாழ்ந்து வர பெண்ணை சுமங்கலி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சக்தியும் சிவமும் சேர்ந்த அத்வைத வஸ்து. துவைதம் கிடையாது, இரண்டு பேரும் ஒன்று. சிவனாரோட செம்பாதியாக இருப்பவள் அம்பாள். இப்போ சக்தியின் லீலை அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம அதை விளக்கு சொல்லலாம் அந்த லீலைகளை. ஆனா பரபிரம்ம ஸ்வரூபம்ங்கிறது சொல்லாலும் நம்மளால விளக்கவே முடியாது. எல்லாம் நன்மை தீமை எல்லாம் நிரம்ப பெற்றதுதான் இந்த சக்தியோட லீலை. நன்மையும் கொடுப்பா, அவள் தான். அதான் லீலா வினோதினி இப்ப சொல்றோம் இல்லையா, எல்லாமும் கொடுக்கக்கூடியவள். நம்ம என்ன பண்றோம், நன்மை உடையவனும் செய்யறான், தீமை உடையவனும் இருக்கான், எல்லாமே இருக்கான். சக்தியோட விளையாட்டுல என்றைக்கும் நன்மை தான் நிறைந்திருக்கின்றது. சிவனுக்கு பாம்பு ஆபரணமா இருக்கு, ஒரு அலங்காரமா. ஆனா அந்த பாம்பு யாரோ ஒருத்தனை கடிச்சதுன்னா அது அவனுக்கு தீமையை விளைக்கக்கூடியது. அப்போ எல்லாம் ஒரு தீமை கொடுக்கக்கூடிய பகுதிகளும் சக்தியோட தான் சம்பந்தப்படுத்த உள்ளது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அத அம்பாளையும் தன்னோட அம்பாள் நம்ம அவள்கிட்ட பக்தி பண்ணினா நம்மளை அவ தன்னோட இணைத்து கொள்வாள். அப்போ எல்லாமே கேடற்றவைகளா நன்மைகளாக நமக்கு காட்சி தரும். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அம்பாளோட ஸ்வரூபம். திருப்பி திருப்பி அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அம்பாளோட சுரூபமா நம்ம பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு மங்களகரமாகவே காட்சி தரும். நம்மளுக்கு ஒரு நோயை கொடுத்தா அதுல இருந்து மீண்டு வந்தா உடல் நம்மளுக்கு சக்தி பெற்றதா மாறுறது. அப்போ மரணம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆத்மா கழிவில்லை, இந்த ஆத்மாலேருந்து இந்த சட்டையை கழிட்டுட்டு வேற சட்டையை போட்டுக்கிறது. அப்போ ஜீவன் புதுப்பிக்கிறது. அதுதான் அம்பாள் ஒரு மரணத்தை கொடுத்தாலும் அந்த ஜீவன் புது பிறவி அடைகின்றது. இந்த குறைபாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளோட மனசுக்கு ஏற்றவாறுதான் இந்த காட்சிகள்லாம் நமக்கு தென்படுறது. இப்போ அம்பாளோட சொரூபமா உலகத்தை பார்க்கும்போது அதுல நன்மையே நிறைந்திருப்பதை நாமும் உணரலாம். அதனாலதான் அவள் நன்மையே கொடுக்கக்கூடியவள், எப்பொழுதும் நன்மை தரக்கூடியவளாக இருப்பவள். இந்த நாமானால அவள் சுமங்கலி அப்படி என்று சொல்லப்படுகின்றாள். அடுத்தது சுகஹரி. சுகஹரி அப்படின்னு பார்க்கலாம். இது அடுத்தது நாமால இருக்கு. சுவாசினி எல்லாம் சொல்லியாச்சு. சுவாசினி அர்ச்சன பிரீதா அம்பாள் அப்பேற்பட்டவள் சுவாசினியா இருக்கக்கூடியவள். அடுத்தது 967வது நாம சுமங்கலி பார்த்துட்டோம், அதையும் பார்த்தோம். அடுத்தது சுககரியை. சுககரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 968வது நாமா. சுககரி, சுவேஷாட்டியா, சுவாசினி, இந்த 3 நாமாக்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. சுககரி எப்பேற்பட்டவள், சுகத்தையே கொடுக்கக்கூடியவள். எப்பவும் மீன் எங்க வசிக்கும், தண்ணிக்குள்ள. அது தண்ணிக்குள்ளதான் சுக ஜீவனம் பண்ணோம். நிலத்துல கொண்டு அதை விட்டோம்னா அது என்ன ஆகும், அதுக்கு அது நிலத்துல அதோட உயிர் இதாயிடும். அது என்ன நீங்க வசதி பண்ணி கொடுத்தா கூட கடல்ல வாழும் போது இல்ல ஒரு நதியில தண்ணிக்குள்ள வாழும் போதுதான் அந்த மீனுக்கு சுக ஜீவனமா இருக்கும். வெளியில நம்ம மெத்த போட்டு தரேன், பட்டு போட்டு தரேன்னு அதை கொண்டு அதை விட்டோம்னா அதுக்கு அது சுகமா இருக்குமா, அதுக்கு அது ஒத்தி கொள்ளவே கொள்ளாது. அதே மாதிரி அது எப்படியாவது நீரை எப்படி சென்று அடையலாம் தான் பார்ப்போம். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறைக்கேற்ற சூழ்நிலைங்கிறது நமக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. நாம அப்பேற்பட்ட வாய்ப்புகளை எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் அம்பாள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றாள். அம்பாளோட சிருஷ்டியில உள்ள அந்த அனந்த கோடி ஜீவர்களுக்கு என்ன, நாம எப்போதும் யாரா துன்பத்தை போய் விலை கொடுத்து வாங்குவோமா? சுகத்தை அடையறதுக்கு தான் நம்ம எல்லாரும் விரும்புவோம். இந்த சுகத்திலேயே திளைத்திருக்கணும் அப்படிங்கறது நம்மளோட மூல நிலையா இருக்கு. அப்போ நிரந்தரமா சுகம் சுகம் நிரந்தரமா இல்லை.
சுகம் துக்கம் எல்லாம் மாறி மாறித்தான் வருது. இப்போ தரையில இருக்கும்போது மீன் எப்படி திண்டாடுறதோ அது என்ன பண்ணும், அதுக்கு ஏதாவது ஒரு சதுப்பு நிலம் கிடைச்சிருச்சுன்னா அது கொஞ்சம் ஈரப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். அது கொஞ்சம் அமைதியை கிடைக்கும், அதுக்கு இன்பத்தையும் கொஞ்சம் கிடைக்கும். ஆனா அந்த அது உடல் ஃபுல்லா தண்ணிக்குள்ள இருந்தால்தான் அந்த மீன் அதிக திருப்தி அடையும். அப்போ உடல் முழுவதும் நனைவதற்கு ஏற்ப அந்த நீர் நிலையில தான் அந்த மீனுக்கு எப்படி புது உயிர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆழமான நீர்நிலை கேட்டா அதை பார்த்து ஓடிடும். அப்போ அந்த ஆழ்கடல்ல அந்த மீன் எப்படி சுகமா வாழ்ந்திருக்காத மாதிரி நம்ம நமக்கு கிடைக்கின்ற அந்த வசதிக்கு ஏற்ப தற்காலிகமாக நம்ம திருப்தி அடைஞ்சு சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பா. இது எப்படி இன்னும் நம்ம நல்லா வாழணும், நம்மளுக்கு இது வேணும் அது வேணும், நம்ம இன்னும் எப்படி வாழலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம். அப்போ முயற்சி பண்ணி ஒரு பெரிய நிலையை அடையிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு மேலான நிலைக்கு கொண்டு போகும் இல்லையா, நம்மளோட முயற்சி தான். அப்போ அந்த சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடியவள் யாரு? அன்னை தான். அன்னை யாரு? இயற்கை தாயாக இருக்கக்கூடியவள். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே அன்னையோட வடிவம். அவள் அவளாலதான் எல்லாமே இது பண்ணிருக்கு. துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி. துக்கம்ங்கிறது போயாச்சுன்னா சுகம்ங்கிறது தன்னால சேர்ந்துரும். அப்ப நம்மளோட முயற்சிக்கு ஏற்ப அந்த துக்கத்தை நம்ம போக்கிட்டு சுகத்தை அடைகிறோம். நமக்கு நிலைத்த சுகம்ங்கிறது பார்க்கிறோம். ஒரு வீடு இருக்கு, ஒரு நல்ல வேலை, நல்ல மனைவி, மக்கள் எல்லாம் கிடைச்சாச்சுன்னா ஓரளவுக்கு திருப்தியோட நாம கொஞ்சம் ஒரு நிலைத்த சுகத்தோட வாழறோம். இதெல்லாம் அம்பாள் ஏற்படுத்தி தர்றது எல்லாமே. அப்போ அம்பாளோடையே நம்ம ஐக்கியப்படுத்தும் போது அவனுக்கு நிரந்தரமான துக்க நிவர்த்தி, சுகம் நிரந்தரமா நிலைச்சு இருக்கும். இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட இது. மாறி மாறி இதேதான் வந்துட்டு இருக்கோம். அப்போ அம்பாள் என்ன பண்றா, சுகத்தை எல்லாம் நம்மளுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றாள். அதுதான் இந்த நாமாவோட பொருளாக இருக்கின்றது. அடுத்தது 969வது நாமா சுவேஷாட்யா. மங்களகரமான அலங்காரங்களை உடையவள் அம்பாள். அம்பாளோட அழகு கேட்கவே வேண்டாம். ஸ்வரூப லட்சணம் அப்பேற்பட்டவள். நம்ம ஏதாவது யாரோ ஒருத்தர் அழகா இருக்கிறத பார்த்தாச்சுன்னா அதை பார்ப்போம். ஒரு பூவே எதுனாலும் சரி, ஏதோ ஒரு அழகுன்னா நாம அதுல மயங்கிடுவோம். அது கிட்ட போய் அப்படியே இயற்கையில எங்க பார்த்தாலும் எத்தனை அழகு இருக்கும்போது நம்மளை அறியாமலேயே அதை ரசிச்சுட்டு அப்படியே மயங்கி நிற்போம். அம்பாள் இதெல்லாம் அவளோட அழகுனோட விளைவுனாலதான் இது எல்லாமே நிகழ்கின்றது. அதுல பல விதமான அழகு வடிவம் பார்க்கலாம், நடை உடை பாவனை, நல்ல காரியங்கள் ஆற்றுவது, அவளுடைய செயல்கள் எல்லாவற்றிலுமே அழகுங்கிறது இருக்கு. இது எல்லாம் அம்பாளோட அருள்னால அமைகின்றது. அழகு என்ன பண்றோம், நம்ம அழகா இருக்கிறவ ஏற்கனவே கொஞ்சம் அந்த கிரீம் இந்த கிரீம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை போட்டுட்டு இதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக்கிக்கிறா இல்லையா, இத மாதிரி பண்ணிக்கிறா. இப்போ அழகா இருக்கின்ற ஒருவன் ஒரு கிழிசலை போய் கட்டின்டான்னா அவனோட அழகு எனக்கு தெரியாது. அதை பார்த்தோன்னா ஐய கந்தலை கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு கீழ் நிலைக்கு அவனை நினைப்போம். இப்போ அருமையான ஒரு அழகான உடை தேர்ந்தெடுத்து, அதான் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடையை எடுத்து அணிஞ்சு கொண்டுண்டா அவனுக்கு இருக்கிற அழகு இன்னும் பன்மடங்கு அதிகரிச்சு தெரியும். அம்பாளோட வடிவத்துக்கும் அதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு அம்பாள் சிலை இருக்கு, அவளுக்கு உடனே அவள் போட்டு அதை அந்த நகையை போட்டு இந்த நகையை போட்டு அந்த ஆடையை உடுத்தி அவளுக்கு எல்லா பூக்களை போட்டு நம்ம அந்த அவருக்கு அழகுபடுத்தி நம்ம அது பண்றதுக்கு ஒரு பக்தினால எல்லாம் பக்திக்கு பக்தி சாதனத்துக்கு அதுதான் முதல் படியாக அமைகின்றது. அப்போ அவளுக்கு ஆபரணங்கள் போடுறோம், கிரீடம் வைக்கிறோம், மூக்கத்தி போடுறோம், என்னெல்லாம் அலங்காரம் பண்றோம். ஒரு இதை வாங்கியாச்சுன்னா அப்போ சில பேர் என்ன பண்ணுவா, எந்த போட்டுண்டா அது அழகா இருக்குமோ அதைத்தான் போட்டுக்கலாம். கோணாமான கண்ணா பின்னான்னு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு இஷ்டத்துக்கு நகையை போட்டுட்டு எல்லாம் பண்ணும்போது அவளோட வடிவமே ஒரு ஆபாசமாகின்றது. அழகு உணர்ச்சியே அவள்கிட்ட இருக்காது. பார்த்த உடனே ஒரு அருவருப்பு, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தோணும் நமக்கு, அதை பார்த்த உடனே இல்லையா. அப்போ யாரு எந்த பண்பாடுவோட ட்ரெஸ் அணிஞ்சுக்கணுமோ அதைத்தான் போட்டுட்டாதான் அந்த ஆபரணங்கள் அணியும் போதுதான் அந்த அழகு பன்மடங்காக நம்மளுக்கு தெரியும். அது இல்லட்டக்க இந்த அழகு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அவளோட அலங்கோல நிலை அப்படிப்போம், இப்படியா அலங்கோலமா ட்ரெஸ் பண்ணிப்பான்னு சொல்லுவா. இப்போ அம்பாளோட ஆலயத்துல என்ன பண்றோம், அம்பாளோட விக்கிரகத்துக்கு ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் வச்சு மாலை கட்டி
அம்பாளுக்கு வந்து நம்ம சாத்துறோம். இதெல்லாம் நம்மளோட ஆத்ம சாதனம். நம்ம அப்படிப்பட்ட இது ஒரு இஷ்டம் போல அழகழகா மாலை கட்டி இப்படி போட்டா நல்லா இருக்குமா, அப்படி போட்டா நல்லா இருக்குமா, இப்படி வச்சு கட்டுவோம், அம்பாளுக்கு அது அழகா இருக்கும். அதெல்லாம் நம்ம மனசுல கற்பனையை ஏற்படுத்தி அவளோட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி பூமாலைகளை பொருத்தமா நம்ம போடணும். இப்ப அது எப்படி என்ன பண்ணணும், வாடி எடுத்தா வாடாத வைக்கணும். வாடி எடுத்துன்னா அதுக்கு அதை எடுத்துடணும். அப்போ இந்த பூமாலை நல்ல முறையில ஒரு விக்கிரகத்துக்கு இது பண்ணிருக்கும் போது, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும் போது, நம்மளோட மனசுக்கு அதை பார்க்கும்போதே, அந்த விக்கிரகத்தை பார்க்கும்போதே மனசு மகிழ்ச்சி, அதோட எழில் எல்லாம் நம்மளை கண்ணை கவரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த எப்பவும் மாலைங்கிறது புத்தம் புதியா இருக்கணும். வாடின மாலையை போட்டா என்ன இந்த மாலையை எடுக்காம இருக்கா, வாடின மாலையை போட்டிருக்காம்பா. அத மாதிரி சந்தனம், குங்குமம் எல்லாத்தையும் நம்ம பூசுறோம். அம்பாளுக்கு சந்தனத்தை அலங்காரம் பண்றோம், சந்தன காப்பு சாத்துறோம்னு சொல்லிட்டு குங்குமத்தை அது மேல அழகா வைப்போம். அப்ப அந்த சந்தன காப்பு சாத்திருக்கும் போது ஒரு அழகு, தெய்வீக அழகா இருக்கும். அதெல்லாம் நம்மளோட அழகு உணர்ச்சியை வெளிப்படுத்துறது. திரவியங்கள் எல்லாமே அவளை வந்து அழகுபடுத்துறதுக்கு நம்ம முறைய கையாண்டு பண்ணணும். எப்படி பண்ணினா நல்லா இருக்குமோ அந்த முறையில பண்ணணும். சும்மா கிடைச்சதுன்னு இது பண்ணக்கூடாது. அப்போ அம்பாளை வந்து நம்ம அலங்கரிச்சு பார்க்கறது கூட ஒரு கலை ஞானம். அது வந்து நம்மளோட மனசுல அந்த கலை உணர்ச்சிங்கிறது இருந்தால்தான் அப்படிப்பட்ட அழகோட அலங்காரம் பண்ண முடியும். கலைகள் எல்லாவற்றையும் நம்ம வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் போது அது வந்து பண்புக்கும் பக்திக்கும் அறிகுறியாக மாறுகின்றது. அப்பேற்பட்ட மங்களகரமான அலங்காரங்களை எல்லாம் உடையவள், அப்பேற்பட்டவள் அம்பாள். அடுத்தது சுவாசினி. சுவாசினி அப்படின்னு பார்த்தோம்னா கணவனை விட்டு பிரியாதவள். எப்போதும் அம்பாள் வந்து எங்க இருக்கா, அவளோட பாதி வடிவிலேயே இருக்கா, பிரியவே மாட்டா. அவள் கணவனோடு கூடி இருப்பவள் சதவா அப்படின்னு சொல்றா. அவள் வந்து கணவனோடு இருக்கிறதுனால அவள் சதவா, கணவனோடு இல்லாத போது விதவா அப்படின்னு சொல்லப்படுறோம். இப்போ சிவனாரோட செம்பாதி வடிவுல அம்பாள் இருந்துட்டே இருக்கா. அதனால சிவன் என்ன பண்றா, அர்த்தநாரீஸ்வரன் சொல்றான் இல்லையா. நாம வந்து அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நித்திய வஸ்துவா என்னைக்கும். பிரளய காலத்துல இவ ரெண்டு பேரும் தான் இணை பிரியாம இருந்தாலும் அவர்களோட தோற்றத்துல சின்ன வேறுபாடு வருமா. அம்பாள் சிவனாடோடு ஒன்றுபடும் போது இரவு பகுதியில அந்த மாதிரி பண்ணுவா. சிவனும் சக்தியும் பிரிவற்றவர்கள் அப்படிங்கிறது இந்த கோட்பாட்டுக்கு விளக்கமா அமைஞ்சிருக்கு. எப்பவும் உண்ணாம உறங்காம இருக்கின்ற பொருள் அது என்ன சொல்றோம், ராத்திரி ஆயிடுச்சுன்னா படுக்க போறோம், சயனிக்க போவதாக செய்யப்படும் சடங்கு அப்படிங்கிற அம்பாளையும் பள்ளியறையில கொண்டு சேர்ப்பாம்பா. ராத்திரி எல்லாம் சுவாமிக்கு எல்லாம் நேர்த்தியம் பண்ணி பால் வச்சு அந்த பால் வந்து கொடுப்பா எல்லாருக்கும் பிரசாதமா. ரெண்டு பேருக்கும் பள்ளியறை தீபாராதனை காமிச்சு அவ ரெண்டு பேரையும் ஒன்றா படுக்க போறான்னு சொல்றது. அது என்னது இது பண்றதுன்னா, ரெண்டு பேரும் சிவனும் சக்தியும் வேறுபட்டவர்கள் இல்லை என்றும் எப்போதும் ஒன்று போல இருக்கக்கூடியவர்கள் என்பதற்காக எடுத்து சொல்வதற்காக இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் செய்யப்படுகின்றது. இப்ப சிவத்தை விட்டு பிரியாத அம்பாள் எப்போதும் மங்களகரமான மூர்த்தி. எப்பவும் சொரூபத்துல ஒன்றாக இரண்டு மூர்த்திகளாக இருப்பவர்கள் ஒன்றாக நம்ம நினைக்கிறோம். அக்னியும் உஷ்ணமும் பிரிக்க முடியாதது போல அம்பாள் பராசக்தி எப்பொழுதும் சிவஸ்வரூபமாகவே இருக்கின்றாள். அதான் அந்த சுவாசினிங்கிற நாமத்தோட அர்த்தம். அடுத்தது 971வது நாமா. அடுத்த ஸ்லோகம் 178வது ஸ்லோகத்துல சுவாசின் அர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா. சுவாசின் அர்ச்சன பிரீதா ஆசோபனா. ஆசோபனா சுத்தமானசா அம்பாள். சுவாசின் அர்ச்சனா பிரீதா ஆசோபனா. சுவாசினிகளோட ஆராதனையினால் நல்ல சந்தோஷம் அடையக்கூடியவள் அம்பாள். இப்ப பார்த்தோம், கணவனோட சேர்ந்து வாழ்ந்து வருகின்ற பெண் சுவாசினி. சுவாசினி அப்போ இந்த சுவாசினிகள்லாம் சேர்ந்து பூஜை பண்ணும் போது அதுல வந்து அம்பாள் மகிழ்ச்சி அடைவாளாம். இந்த விளக்கு பூஜை எல்லாம் பண்ணுவா. நீங்க பார்த்து போய் நிறைய விளக்கு வச்சுட்டு எல்லாம் சுவாசினிகள்லாம் உட்காந்துட்டும் வரிசையா பண்ணுவா விளக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைவாள். எல்லாருமா கூடி இருந்து பூக்கள் போட்டு அர்ச்சனை பண்றது, ஸ்லோகங்கள் சொல்றது எல்லாமே. அது லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் அப்படின்பா. அந்த பாராயணம் இந்த பாராயணம்னு எல்லாம் செய்யும் போது எல்லாரும் சுவாசினிகள்லாம் கூடி சேர்ந்திருந்து அதெல்லாம் செய்யும் போது அதுல எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடையலாம். அம்பாள் வந்து ஒரு
நல்ல இயல்பு உள்ள ஒரு பெண்ணுன்னா அவள் தன்னோட கணவனோட குறிப்பறிந்து நடந்து கொள்வாளாம். அவளுடைய முகத்துல எப்போது ஒரு தெய்வ அம்சம் அப்படியே அவளுக்கு தெரியுமா அந்த முகத்திலேயே. அப்போ எல்லாமே அம்பாளோட திருவுளப்படிதான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கின்றது. முக்கியமா சொல்லுவது கணவனும் மனைவியும் சேர்ந்து நல்வாழ்வு வாழ்வதுதான் மிக சிறந்த நிகழ்வு அவளோட நிகழ்வுல. அப்பேற்பட்ட அந்த நல்ல மனம் படைத்த இயல்பு படைத்த அந்த பெண்கள் செய்கின்ற வழிபாட்டை அம்பாள் எப்பொழுதும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்றாள். இப்போ நல்லியல்பும் நல்வாழ்வும் சேர்ந்து இருக்கும் போது அது அந்த இடத்துல ஒரு தெய்வீகமா இருக்கும். அப்பேற்பட்ட அவள் சுவாசியோட அர்ச்சனைகள்ல மகிழ்ச்சி அடையக்கூடியவள் அம்பாள். அடுத்தது ஆசோபனா. ஆசோபனான்னா அழகோடு கூடிய தெய்வீகத்தை எப்போதும் நிறைய நிலையில, அவளை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த எப்போதும் நிறைய நிலையில கொண்டு இருப்பவள் அம்பாள். ஆசோபனா அப்படிங்கிறா. ஒழுங்குப்பாடு மங்களம். இந்த இயற்கையில எல்லாமே இருக்கு அம்பாளோட. இது புறத்தில் உள்ள அழகு மட்டும் பார்த்தா போறது. அகம் அழகா இருந்தால்தான் முகத்திலையும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பா. அப்ப அகத்தில் உள்ள இந்த சீலத்தில் இருந்து வெளியாகும் அழகுதான் நல்ல அழகு. அழகுன்னா ரெண்டு அழகு சொல்லலாம். என்ன சொல்லுவா, ரொம்ப அழகா இருக்கிற பொருள் ஒரு அழகு. இன்னொருத்த கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட அவ உள்ளம் நல்ல அழகு மயக்கமா, அதாவது அவள் அந்தக்கரண சுத்தியோட அந்த மனசு இருந்துன்னா அவ முகம் ரொம்ப அழகா மற்றவாளுக்கு காட்சி தருவா. அப்ப அந்த அழகுங்கிறது ரெண்டு வகையா சொல்றோம். ஆனா இந்த புற அழகுங்கிறது சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். ஆனா அகத்திலிருந்து தோன்றுகின்ற அந்த சீலத்திலிருந்து தோன்றுகின்ற அழகுதான் மெய்ப்பொருளேந்து தோன்றும் அழகு. இதுதான் அம்பாளோட அழகு. சோபனா. இயற்கையில எல்லா இடத்துலயும் அழகுங்கிறது தெரிஞ்சுட்டே இருக்கு. இப்போ அம்பாளோட அழகு சாநியத்துக்கு அது நம்ம எடுத்து சொல்லலாம். அது ஒரு பொருள் அழகா இருக்குன்னு அது அம்பாளோட கருணைனால, அவளோட சாநித்தியத்தினாலதான். அப்போ மெய்ப்பொருளா இருக்கின்ற அந்த இயற்கையில இருக்கின்ற பொருட்கள் எல்லாமே மிகுந்த அழகோட தோற்றம் அளிக்கின்றது. ஒரு பூவை பார்த்தோம்னா அது அழகை பார்த்தோம்னா அதுல போய் ரசிக்கிறோம் இல்லையா, அது இயற்கையில நடக்கக்கூடிய அழகு. அதெல்லாம் அவளுடைய அருளுக்கான அத்தாட்சியாக இருக்கின்றது. அது எல்லாமே இனிமையை கொடுக்கக்கூடியது. நீருக்குள்ள வாழ்கின்ற மீன் எப்படி சந்தோஷமா இருக்கோ உடனே அதே மாதிரி அப்பேற்பட்ட சந்தோஷத்தோட நம்ம அந்த இயற்கையில் உள்ள அழகெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோன்றும். இந்த பட்ட பகலுக்கு நிகராக இந்த இயற்கையில நிகழ்ந்து கொண்டிருப்பது அம்பாளோட சாநித்தியம். அதனாலதான் அவள் ஆசோபனா என்று போற்ற பெறுகின்றாள். 973வது நாம சுத்த மானசா. அவள் தூய உள்ளம் படைத்தவள் அம்பாள். மனத்தோட துணையில தான் அகமும் புறமும் நமக்கு எல்லாமே தெரியறது. அது மனசோட காரணத்தினாலதான். இந்திரியங்களில் நான் மனதாய் இருக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றார். அப்போ 5 இந்திரியங்களுக்கும் ஆதிக்கத்தை தரக்கூடியது மனசுதான். எல்லாம் அது இருக்குன்னு நம்மளுக்கு சொல்றது வைக்கக்கூடியது மனசுனாலதான். நம்ம மனிதனோட மனசு எப்பேற்பட்டதுன்னா, ஒரு நல்ல சத்சங்கத்துல போய் ஒரு இதெல்லாம் அரிய விஷயங்கள்லாம் கேட்கும் போது அவன் மனசு எங்கேயோ போய் அலைஞ்சிட்டு இருந்தா அவனுக்கு அந்த என்ன கேட்டோங்கிறதே இருக்காது. அவன் மட்டும்தான் அங்க உட்காந்துட்டு இருப்பான். அவன் மனசு எங்கேயோ செலுத்தினான்னா என்ன பொருள் கேட்டோங்கிறதே விளங்காது அவனுக்கு. அப்போ மனசு இயந்து அங்க இடத்துல ஒவ்வொரு இந்திரியத்தோடு இணைந்து செயல்பட்டால்தான் அவன் எந்த இதை அடையணும்னு நினைக்கிறானோ அதை அடைய முடியும். அப்போ நம்மளுக்கு எல்லா மனிதர்கள் எத்தனை பேர், அநேகம் கோடி அப்படி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மனது இருக்கு. அப்போ கண்ணாடியோட நிறத்துக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளுக்கு புற உலகம் நம்மளுக்கு காட்சி தரும். ஒரு கண்ணாடி துண்டு மேல கலர் பேப்பர், பச்சை கலர் வச்சா பச்சையா தெரியும், மஞ்சள் கலர் வச்சா மஞ்சள், ரோஸ் கலர் வச்சா ரோஸு. அதே மாதிரி தான் ஒரு மேடு பள்ளமா ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா நம்ம எல்லாமே நம்ம நடக்கும் போது தரையே அப்படியே அலையடிக்கிற மாதிரி கோணல் மாடலா இருக்கும். அப்போ மனசு எந்த நிலையில இருக்கோ அதுபடிதான் புற உலகத்தோட காட்சிகள் நமக்கு அமையும். கெட்ட மனம், துரியோதனை சொல்லுவா, துரியோதனை கண்ணாடி போட்டு பார்த்தா உலகம் எல்லாமே கெட்டதா தான் தெரியும். யார் என்னது நல்லது நினைச்சாலும் நமக்கு அவன் கேடு பண்ணிடுவானோட்டோம்.
ஆனா தர்மர் கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா உலகத்துல எல்லாமே நம்மளுக்கு நல்லதாவே தெரியும். அப்போ அந்த நல்ல மனசு உடையவனுக்குத்தான் உலகம் எல்லாமே நன்மை நிறைந்ததாக காட்சி தரும். ஆனா இந்த மனச நம்ம கெட்டதா இருக்கே, நம்ம நல்லதா மாற்றி அமைக்க முடியுமா? முடியும். அதற்குள்ள பயிற்சி, மனசு பண்படுறதுக்கு ஏற்ற பயிற்சி செய்யும் போது நம்மளோட வாழ்க்கை முறையே மேலானதாக மாறி அமைகின்றது. உண்மையில இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது யாரு? அன்னை பராசக்தி. அப்போ அந்த மனசு நல்ல இதா இருக்கும் போது காணும் பொருள்கள் எல்லாம் அன்னையின் வடிவமாகவே நமக்கு தெரியும். அப்போ சுத்த மனமுடையவளாக இருந்த அம்பாள் இந்த உண்மையை நம்மளுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றாள். இந்த பாடத்தை சொல்லி வருகின்றாள். அவள் சுத்த மானசா, மனம் முற்றிலும் திருந்தி அமைய பெறும்போது நம்ம யோகியா மாறிடுவோம். அம்பாளே எல்லா இடத்துலயும் காட்சி தருவா. அப்பேற்பட்டவள் அவள் சுத்த மானசா. 973 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது நம்மளால. 178வது ஸ்லோகத்துல சுவாசினி அர்ச்சன பிரீதா ஆசோபனா சுத்த மானசா பார்த்திருக்கோம். மீதியா அடுத்த இதுல பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.